2025 தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு. ஸோ வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து போயிடுற ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசின்னு தான் சொல்லலாம். யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரி இந்த காலகட்டம் ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, சரிங்களா? வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நிச்சயமாக வந்து வாக்குவாதம், நீங்கள் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிங்கனாலும் வாக்குவாதம் ஏற்படும், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய கவனம் உங்களுக்கு தேவை. ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய காலகட்டம். இப்போது ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது, அப்புறமா அந்த ஸ்கின் டிசீஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆண்டுக்கும் நீங்கள் என்ன மருந்து போட்டாலும் சரி, எத்தனை டாக்டரை பார்த்தாலும் சரி, என்னன்னே தெரியாது, திருப்பி வந்து அந்த மருந்து போடுவீங்க, சரியாகும், திருப்பி ஒரு 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 5-6 நாளில் திருப்பியும் அதே ஸ்கின் டிசீஸ் வரும். ஸோ என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா, ரொம்ப சிம்பிளாக இருங்க. இந்த ஒரு ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையாக வாழ்கிறது. ஏதாவது ஒரு விசேஷம் வீட்டில் இருந்தால் கூட அதை வந்து சிம்பிளாக பண்ணுங்கள், அமைதியாக போயிடுங்க. இந்த மாதிரி இப்போ ஆகும்போது ஜூலைக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன விடிவு காலம்ன்றது சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இந்த ஆண்டு கடைசியில் வந்து அப்படியே மாற தொடங்கும். ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. பார்த்து இருந்துக்கோங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.